உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவரோட அப்பா கிட்டயே பேசிட்டாங்களா? ஆமாண்டி, பாட்டி பாட்டுக்கு வந்துச்சு. பழம் பால் எல்லாத்தையும் குடுத்துச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டு போயிடுச்சுடி அது. கரெக்ட் தான். உனக்கும் இந்த மாதிரி ஆள் இருந்தாதான் நீயும் சரிப்பட்டு வருவ. பாரதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி பாரதி, நீ பேசி முடிச்சுட்டு கூப்பிடு, நான் அப்புறம் வரேன். உன்னை வச்சுட்டு தான் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. இது வரைக்கும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்ல. ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். அதை மட்டும் அவளை பண்ண சொல்லுங்க. இவன் சொல்லிலாம் என்னால எதுவும் கேட்க முடியாது பாரதி. ஏய், கொஞ்ச நேரம் நீ வாயை மூடுறி. நீங்க சொல்லுங்க. இவன் என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கா, அவமானப்படுத்தியிருக்கா, வேதனைப்படுத்தியிருக்கா. அதெல்லாம் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை ஏற்றுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா இங்கே வராங்க. என்கிட்ட பேசின மாதிரி அவங்ககிட்ட எதுவுமே பேசிட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம். என் மேலே அவங்க கொலவெறியில் சுற்றிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பேசி அது பிரச்சனையாக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல மூட்ல இருந்தானா எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா உன்னை பார்த்தாலே எனக்கு தான் கெட்ட மூடு வந்துருதுல, அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம விளையாடிக்கிட்ட சும்மா இருடி. ஏங்க, நீங்க போங்க. அவ அப்படிலாம் பேச மாட்டா, நான் பாத்துக்கிறேன். ஏய், போதும்டி. இதோட எல்லாம் நிறுத்திக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம் தெளிவா முடிவிடு. இத பாருடி, அழகர் தப்பு பண்ணது இருக்கட்டும். நீ அவரை பழி வாங்குறதா நினைச்சு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டு இருக்க. இது இப்படியே போயிட்டு இருந்தா உங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே சங்கடம். தெரிஞ்சோ தெரியாமலோ பாட்டி இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அவரோட அப்பா அம்மா வர்றது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்க பாரு. அழகருக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப நீ அவர் பொண்டாட்டி. ஏய், அவனுக்குலாம் நான் பொண்டாட்டி கிடையாது. நீ இல்லன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. அவர் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. நீ என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் என்ன கேளு. ஒண்ணு அழகர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லு. நானே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். இத சமாதானமா பேசி முடிச்சிடலாம். இல்ல அவர் வேண்டான்னு முடிவு பண்றியா, அதையாவது சொல்லு. நீ ஓ வாழ்க்கையை பாத்துட்டு அவர் வாழ்க்கையை பாத்துட்டு போட்டோம். பாரதி, அப்ப நடந்தது எல்லாத்தையுமே மறக்க சொல்றியா? மறக்க சொல்லலடி, மன்னிக்க சொல்றேன். என்ன பாரதி, எல்லாம் தெரிஞ்சு நீயும் இப்படி பேசுற? அவன் செஞ்ச துரோகம் எவ்வளவு பெருசுன்னு உனக்கே தெரியும்ல. இத பாரு, இத பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்காத. நாம செய்யற தப்ப சரி பண்ணிக்க எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வேணும். அந்த சந்தர்ப்பம் இப்போ உனக்கு வந்திருக்கு. இப்ப கூட நீ இதை சரி பண்ணலனா கடைசி வரைக்கும் உனக்கு எதுவுமே சரியா இருக்காது. அழகரோட சேர்ந்து உன் வாழ்க்கையா, இல்ல அழகர் இல்லாம உன் வாழ்க்கையா நீயே யோசிச்சுக்கோ. நீ அவர்கிட்ட சண்டை போடுறதும் அவர் உன்கிட்ட சண்டை போடுறதும் இப்போ உங்களுக்கு எல்லாம் சரின்னு தான் தோணும். ஆனா போக போக நீங்க எது சரின்னு நினைச்சு சண்டை போட்டீங்களோ அதுவே உங்க நிம்மதி அழிச்சிரும். இது ஓ வாழ்க்கடி, நீதான் முடிவு பண்ணணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.